ஹாலிவுட்ல கோடிக்கணக்கில் செலவு பண்ணி செஞ்ச ஒரு சுறா மீன் வேலை செய்யாம தண்ணிக்குள்ள மூழ்கினதுனால அந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை பத்தி சொல்றேன் கேளுங்க. 1975ல ஸ்டீவன் ஸ்பில்பர்கோட இயக்கத்துல உருவான படம் தான் ஜாஸ். அந்த படத்துல ரியலா சுறா மீன் மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல லட்சம் டாலர் செலவு பண்ணி ஒரு மெக்கானிக்கல் சுறாவை உருவாக்குறாங்க. பாவம் அந்த மெக்கானிக்கல் சுறாக்கு தண்ணியில நீந்த சொல்லி கொடுக்கல போல. அது கடல்ல விட்டோடனே தண்ணிக்குள்ள மூழ்கிருச்சு. இந்த கர்மத்தை செய்யவடா இத்தனை நாள் உசுர கொடுத்து வேலை செஞ்சீங்க அப்படின்னு டைரக்டர் செம கடுப்பா இருக்காரு. டைரக்டரே செம கடுப்புனா ப்ரொடியூசரோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த பொம்மை சுறாவை வச்சு ஷூட் பண்ண முடியாம அதை தூக்கி காயலாங்கடைக்கு போட்டுட்டு நம்ம ஏன் சுறாவை நீந்த விடணும், பேசாம கேமராமேனே தண்ணில நீந்த விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு சுறா வருது பாரு அப்படிங்கிற மாதிரி கேமராமேன் ட்ரிக்ஸ் பண்ணி படம் பார்க்க வந்த ஆடியன்ஸ்க்கு உண்மையாலுமே சுறா நீந்துற மாதிரியான ஒரு எஃபெக்ட்ஸை கொடுத்துட்டாங்க. பேக்ரவுண்ட்ல வேற பயமுறுத்துற மியூசிக்கை போட்டு ஆடியன்ஸை மிரள விட்டாங்க. நம்ம பயப்படுற விஷயத்தை கண்ணுல காமிச்சிட்டோம்னா இவ்வளவுதானா மேட்ரு அப்படின்னு தோணிரும். ஆனா அதே கடைசி வரைக்கும் கண்ணுல காட்டலன்னா அந்த பீதி நமக்கு கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆகும். அந்த மரண பயம் தான் இந்த படம் ஹிட் ஆனதுக்கு காரணம்.